அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். ஜாதகம் எனும் புரியாத புதிர் என்ற தொடரில் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு ஜாதகமும் கோச்சாரமும் என்பதாகும். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கென தனித்தனியாக பிறப்பு ஜாதகம் என்ற ஒன்றை எழுதி வைத்து இருக்கிறீர்கள் அல்லவா? ஆனாலும் நீங்கள் ஏன் தற்போதைய கோச்சாரமான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச் சனி, அர்த்தாஷ்டம சனி போன்றவற்றை நீங்கள் பிறந்த நட்சத்திரம், ராசிக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறது என்று தவறான வழிமுறையில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? இன்றைய தேதியில் உலகில் சுமார் 68,67,00,000 பேர் ஒரு ராசியில் பிறந்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் பலதரப்பட்ட வயதுகளில் ஆணும் பெண்ணுமாக நிறைந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் எப்படி ஒரே பலன் நடக்கும்? பூமியில் பிறந்துள்ள மனிதர்கள் அனைவரும் தனித்தன்மை, தனி கொடுப்பினை, தனித்திறமை, தனித்தனியான வாழ்க்கை முறை ஆகியவைகளை கொண்டவர்களாக ஆவார்கள். இந்த தனிப்பட்ட ஒருவனின் இந்த தனி பலன்களை எல்லாம் அவரின் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். உங்களின் பிறப்பு ஜாதகம் என்பது வேறொன்றுமில்லை. நீங்கள் பிறந்தபோது பிறந்த இடத்திலிருந்து வான்மண்டலத்தை புகைப்படம் எடுத்து எழுதப்பட்டதுதான். இது நீங்கள் பிறந்தபோது இருந்த கிரகங்களின் கோச்சாரமே ஆகும். இந்த கிரகங்கள் ஒவ்வொரு வினாடியும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இன்றைய கோச்சாரத்தை வைத்து இன்று பிறந்த குழந்தைக்கு வேண்டுமானாலும் ஜாதகத்தை எழுதி அதை வைத்து அந்த குழந்தையின் எதிர்கால பலனை பார்க்கலாமே ஒழிய, இன்றைய கோச்சாரத்தை வைத்து என்றோ பிறந்துவிட்ட உங்களுக்கு பலன் பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் சரியாக வராது. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் ஜாதகம் வேறு, கோச்சாரம் வேறு அல்ல. உங்களின் பிறப்பு ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்தபோது இருந்த கிரகங்களின் கோச்சாரமே ஆகும். உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் ஒருவருக்கு மட்டுமானது. அதை மட்டும் தான் வைத்துத்தான் உங்களின் எதிர்கால பலனை கண்டுபிடிக்க வேண்டும். அதன்படி தான் உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கும். அதே சமயம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யோகம் இருந்தால் சந்தோஷம் வருவதோ, தோஷம் இருந்தால் வேதனைப்படுவதோ கூடாது. இவை உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் யோகத்தையோ அல்லது தோஷத்தையோ நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த யோகத்தையோ தோஷத்தையோ உங்களுக்கு கொடுக்க போகும் கிரகத்தின் தசாபுத்தி நடப்பிற்கு வந்தால்தான் அவற்றை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் ஜாதகத்தின்படி நடக்கும் தசாபுத்தியினால்தான் நடக்கும் சம்பவங்களை மாற்றி அமைக்கவோ அவற்றின் தாக்கத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. அவற்றை நீங்கள் அப்படியே அனுபவித்துத்தான் கடக்க வேண்டும். அப்படியே அனுபவிக்கத்தான் கடக்க வேண்டும் என்றால் எதற்காக நாங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றுதானே கேட்கிறீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வியாகும். உதாரணமாக மின்வெட்டுக்கான அறிவிப்பு, அதாவது நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு மின்சாரம் நிறுத்தப்படும் என்று இன்று காலை செய்தித்தாளில் செய்தி வருகிறதென்றால், நீங்கள் மறுநாள் காலை 9 மணி முதல் 5 மணி வரை எந்த ஒரு மின்சாரத்தால் செய்யும் வேலையை செய்ய மாட்டீர்கள். அதற்கு மாறாக இந்த செய்தியை பார்த்ததிலிருந்து மறுநாள் காலை 9 மணிக்குள் இரவு பகலாக மின்சாரத்தால் செய்யும் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மறுநாள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சாரம் இல்லாமல் செய்யும் வேலைகளை செய்ய நீங்கள் திட்டமிடுவீர்கள் அல்லவா? இந்த உங்களின் வேலை திட்டமிடுதல் தான் மின்வெட்டுக்கு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்ததால் தானே முடிந்தது. இதேபோல்தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பின்னால் வருவதை இப்போதே தெரிந்து வைத்து கொண்டு அதை எதிர்கொள்ள இப்போது இருந்தே தயாராவது தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதால் உண்டாகும் பயனாகும். உதாரணமாக வருமானம், அதாவது பணம் வரும் காலம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அது எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்து கொண்டு அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை என்ற ஒரு காலம் வரும் அல்லவா? அதற்குண்டான கால அளவுகளையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும்.
குடும்பம் நடத்த அடிப்படை தேவையான உணவு, உடை, இருக்க இடம் ஆகியவற்றுக்கு பணம் அவசியமாக தேவையாகிறது. இந்த காலத்தை கடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை கணக்கிட்டு வைத்துக்கொண்டு தற்போது நடக்கும் வருமானம் பணம் வரும் காலத்திலேயே எதிர்கால வாழ்க்கைக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைத்துவிட்டு மீதி உள்ளதை தான் நீங்கள் செலவு செய்தால் மட்டுமே வருமானம் பணம் வராத காலத்தில் எதிர்கால வாழ்க்கையை எளிதாக கடந்து செல்ல முடியும். இந்த திட்டமிடல் தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதால் ஏற்படும் ஒரே ஒரு நன்மையாகும். மற்றபடி நீங்கள் தற்போதைய கோச்சார பலன்களான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச் சனி, அர்த்தாஷ்டம சனி போன்றவற்றிற்கு நீங்கள் ஒருபோதும் பார்ப்பதோ கவனிப்பதோ கூடாது. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.